இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறது சினிமாவிலே ஒரு சக்தி வாய்ந்த யூனியன் சொன்னால் ப்ரொடக்ஷன் மேனேஜர். அதாவது ஸ்க்ரீனில் தயாரிப்பு மேல்பார்வைன்னு வரும். அதாவது 23 தொழிலாளர்கள் சங்கம், மொத்தம் 24 கிராஃப்ட் ஒரு ஒரு சினிமாவில் யூனியன் சொன்னால் அவங்க தான் அந்த படத்தில் வேலை செய்யணும், வைக்கணும். அந்த பலமான யூனியன் சிம்பக்ஸ் யூனியன் அப்படின்னு வைப்பாங்க. அந்த சிம்பக்ஸ் யூனியன் இன்னைக்கு 3.5 வருஷமாக எலெக்ஷன் நடத்தாமல் 8/6/2025 இன்னும் ஒரு ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது. அப்போ இந்த எலெக்ஷன் முற்போக்கு அணி யாருக்குனே ஜெயிச்சு ஒரு 3 ட்ரூப் இருந்தவங்க நிற்கிறாங்க, அதே டீம் நிற்கிறாங்க. அதை எதிர்த்து செயல் வீரர்கள் அணி இவங்க போட்டியிடுதாங்க. இந்த 2 பேருக்கும் மோதல் பயங்கரமாக இருக்குது. எந்த வருஷம் இல்லை, 50வது ஆண்டு பொன் விழா இப்போ தான் நடத்தினாங்க சிம்பக்ஸ் யூனியன். அப்படி ஒரு பலம் வாய்ந்த ஒரு யூனியன் தான் சிம்பக்ஸ் யூனியன். இந்த எலெக்ஷன் கருத்து கணிப்பு ஃபயர் டிவி மூலியமாக சினிமா ரசிகர்களுக்கு, ஏன்னா இப்போது தொழிலாளர்கள் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இப்போ நிறைய ஆர்டிஸ்ட்டு விஜய், அஜித், ரஜினி சார், கமல் சார்லாம் அப்படி நடிப்பாங்க, வைப்பாங்க. டைரக்டர் அவங்களுடைய பவர் தெரியும், கேமராமேன் அவங்களுடைய பவர் வெளியில் தெரியும், மியூசிக் டைரக்டருடைய பவர் வெளியில் தெரியும். தொழிலாளர்கள் உழைப்பு, அவங்களுடைய பவர், அவங்க என்ன பொறுப்பு, என்ன வேலை செய்கிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதுதான் இந்த வாய்ஸ் மெசேஜ் வீடியோ ஃபயர் டிவி மூலியமாக நான் தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களின் நண்பன் ராமையா சரோஜாராஜ். எலெக்ஷன், அதாவது முற்போக்கு அணி, செயல் வீரர்கள் அணி, அப்படி ரெண்டும் அப்படி நிற்கிறாங்க. பலம் அதிகம் இருக்குது யாருக்கு? முற்போக்கு அணி. செயல் வீரர்கள் அணியில் திறமை, புத்தி, பொறுமை, இப்படி இது பெரிய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த சைடு முற்போக்கு அணி, இந்த சைடு செயல் வீரர்கள் அணி. திறமை, படங்கள் பண்ணுறாங்க, பெரிய படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய படங்கள், ஹிட்டான படங்கள் எல்லாம் இவங்க இருப்பாங்க. ஆனால் இவங்க இந்த சன் டிவி, அஜித் சார், விஜய் சார், சிவகார்த்திகன், அப்படி நிறைய வரிசையாக சொல்லிட்டு போகிறோம். அப்படி பலம் மாதிரி இவங்க ஹிட்டான படங்கள், ரஜினி சார் ஒர்க் பண்ணுறாங்க செயல் வீரர்கள் அணியும். ஆனால் ஃபயர் டிவி 1150 பேர் இருக்கிறாங்க சிம்பக்ஸ் யூனியனில். அப்போ அவங்கள்ட்ட ஒவ்வொரு ஆள்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கும்போது எல்லாரும் சொல்கிறது என்ன தெரியுமா? திருட்டு திருட்டு, ஊழல் ஊழல் ஊழல். யார்? முற்போக்கு அணி. இதுவரை அந்த பாலகோபிங்கிறவர் சுந்தர்சி, ஆரம்பத்தில் இருந்த சுந்தர்சி படம் எல்லாம் அவர் தான் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ். அவர் கீழே 6-7 பேர் இருப்பாங்க. அதுமாதிரி லாரன்ஸு, விஷாலு, இது எல்லாமே அங்கே உள்ள தலைவர். இங்கே செயல் வீரர்கள் அணியில் இப்போ சேது பாண்டியன் சொல்லிட்டு இருக்கிறார். இவரும் லைக்காலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறார். இவரும் பெரிய படங்கள். அப்போ கருத்து கணிப்பு 1150 பேருடைய மனசாட்சி தான் இந்த ஃபயர் டிவி மூலிமா நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சினிமா ரசிகர்கள், பெப்சி தொழிலாளர்கள், சிம்பக்ஸ் யூனியன் தொழிலாளர்களுக்கு நான் தெரிவிக்கிறது என்னென்னா, எல்லோரும் சொல்கிறது, அதாவது 1000 பேர்கிட்ட சொல்கிறது என்னென்னா, திருட்டு, ஊழல், திமிரு, அகம், இந்த சின்ன படம் பண்ணுறவங்களெல்லாம் மதிக்கிறது இல்லை, நியூ மெம்பரெல்லாம் மதிக்கிறது இல்லை. இந்த பெரிய படம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் ஒன்றா கொண்டு இந்த அணியில் செயலாளர் சாமிநாதன் ஒரு ஆள் இருக்கிறார். அவர் பெப்சிலையும் செயலாளர், பொருளாளர் ராஜகுமார். அப்போ இவங்களுக்கு கீழே 16 பேர், மொத்தம் 19 பேர். தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், துணை செயலாளர், இப்படி வரும். ஈசி இப்படி வரும். அப்போ இவங்களுடைய பேக்ரவுண்டு, இவங்களுடைய கேரக்டரு, இதெல்லாம் 1000 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இவங்க தொடர்ந்து இந்த பாலகோபிங்கிறவர் 3 ட்ரூப்பு, இப்போ 4வது ட்ரூப்பு எலெக்ஷனில் நிற்கிறார். இந்த 3 ட்ரூப்பில் வடபழனி பக்கத்தில் சூப்பராக ஒரு
சிங்கிள் பெட்ரூம் நல்லாயிருக்கும். அந்த யூனியனுக்குன்னு ஒரு ஆஃபீஸ், யூனியன் ஃபண்டு 3 கோடி 4 கோடி அந்த டைங்களில் எல்லாம் 3 கோடி 4 கோடிலாம் பெரிய விஷயம். இவர் எலெக்ஷனுக்கு இவர் தலைவராக பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி பாலகோபி அப்போ 3 ட்ரிப்பு பொறுப்பேற்று 2014 இவர் தலைவராகின உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விருவம்பாக்கத்தில் ஒரு இடம் வாங்குறாங்க. அதில் பட்டா கிடையாது, புறம்போக்கு இடம். இதை 1150 பேர்கிட்ட மூடி மறைக்கிறாங்க. எப்போ 2014 இன்றைக்கி 2025, 11 வருஷமாக இதை மூடி மறைச்சி இப்போ 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிய வருது. எப்போ 40 லட்ச ரூபா அடித்து பேசினா, இவங்க 60 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா என்னமோ கொடுத்து வாங்கிக்கிட்டு 2,4 கோடி ரூபாய்க்கு கள்ளக்கணக்கு. இது எவிடன்ஸு பக்காவாக இந்த செயல் வீரர்கள் அணி போட்டிருந்தாங்க. இவங்க ஃபுல்லாக கரெக்ட் பண்ணி, ஏன்னா தொழிலாளர்கள் பணம் அது அப்படிலாம் இவங்களாம் பெரிய படம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா? இவங்களாம் என்ன குறை? தொழிலாளர் பணத்தை ஏன் திருடணும்? இவங்க 1150 பேரும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அது ஃபயர் டிவி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நாங்கள் பேட்டி எடுத்தோம். அவங்களுடைய மனசாட்சி தான் ஃபயர் டிவி மூலியமாக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இவங்க எப்படியாவது தோக்கப்படணும், இப்படி தான் 1000 பேருன்னு நினைக்கிறாங்க. செயல் வீரர்கள் அணி இவங்க உள்ளே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ராம்பிரபு இருக்கிறாரு, சாம்பசிவன் இருக்கிறாரு, அவங்க கூட 19 பேர் அனைத்தும் நல்ல மனிதர்கள். ஹெல்ப்பு இதெல்லாம் கண்டுபிடிச்சி நிறைய எவிடன்ஸ். அது ஒரு 2 வருஷமாக தான் கண்டுபிடிச்சேன், இதுக்கு முன்னாடிலாம் தெரியாது. அப்போ இது வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி இந்த சந்தா வருஷத்துக்கு 2000 ரூபா கட்டுவாங்க. 3 வருஷம் தொடர்ந்து கட்டலைன்னா அந்த மெம்பரை யூனியன்லேருந்து தூக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது. அப்போ 1 வருஷத்துக்கு மட்டும் கட்டிட்டு ஓட்டு, அதான் 2-3 ட்ரிப்பு ஜெயிச்சிருக்காங்க. அது முற்போக்கு அணி. இந்த செயல் வீரர்கள் அணி அப்படி கிடையாது. மனசாட்சி, வாங்க இப்படி நடந்திருக்கு வச்சிருக்குது, உழவு திருட்டு எப்படி. அப்போ இதெல்லாம் கஷ்டப்பட்டு வெளியில் கொண்டு வந்து ஒரு 400-450 பேர்கிட்ட சைன் வாங்கி 2 பொதுக்குழு, வருஷத்துக்கு 2 பொதுக்குழு நடக்கும். இப்போ 3வது பொதுக்குழுவில் இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த டயத்தில் பெப்சியில் தலைவர் யார்? ஆர்கே செல்வமணி. அங்கே செயலாளர் சாமிநாதன், இங்கே சிம்பக்ஸ் யூனியனில் உள்ளவர் தான் அங்கேயும் இருக்கிறார். அவர்கிட்ட போய் சோப் போட்டு எங்களை தூக்கிறாங்க, எப்படி நடந்திருக்கு அப்படி நடந்திருக்கு, மன்னிச்சுக்கிடுங்க, இன்னும் குறைஞ்ச ஒரு 1.5 வருஷம் அப்படி ஓட்டுவோம், இதெல்லாம் சொல்லி இவங்களெல்லாம் கூப்பிட்டு அசஸ்மெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. சைன் வாங்கினா யூனியனுக்கு எதிர்த்தால செயல்படுறாங்க அப்படின்னு இந்த பாலகோபி சாமிநாதன் முற்போக்கு அணி. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி பரவாயில்லைங்க அப்படின்னு அமைதியாகிட்டாங்க, எலெக்ஷன் வரட்டும் பார்த்துக்கலாம். அப்போ இந்த அளவுக்கு அராஜகம். ஒரு ராஜிங்கிற ஒரு ரவுதர் ஃபிலிம்ஸு தேனாண்டல்லாம் இருக்கிறார், அவரும் பாஸ்கரும் வெளியே திட்டிக்கிடுறாங்க. அப்போ இதுக்கு முந்தின எலெக்ஷன் பாலகோபி தலைவருக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ராஜி பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். அப்போ இதை மைண்டில் வச்சுட்டு இவங்க 2 பேரும் கெட்டாவர்க்க சொல்லி ஏற்றினது, அதை யூனியனில் கொண்டு வந்து ஈசி மீட்டிங்கில் அவரை அடிக்க போய் அந்த சத்யஜோதி ஃபிலிம்ஸ்னு கொண்டா இருப்பாப்புல, அசோக்கு, செல்லத்தோரை, சொக்கலிங்கம், அது அப்புறம் வரேன் ரமேஷ், டிவி ரமேஷ், இவங்க எல்லாம் சேர்ந்து அவரை கொம்மன்னு கொமைச்சி 50,000 ரூபா ஃபைனு. ஏன்னா இவங்க இதை செஞ்ச தப்பு துரோகத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் 1000 பேர் சொன்னால் தானே இது எல்லாமே தெரியும். பெப்சி தொழிலாளர்களுக்கும், சிம்பக்ஸ் யூனியன் நண்பர்களுக்கும், சினிமா தொழிலாளர், ஏன்னா என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இந்த யூனியனில் அது சொல்லார். அப்புறம் அவர் இப்போ கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கார், யார்? ராவுத்தர் ஃபிலிம்ஸ் ராஜ். அப்போது இதெல்லாம் எப்படி சீரணிப்பாங்க வைப்பாங்க, எப்படி இந்த முற்போக்கு அணி 2வது வரணும்னு போட்டிக்கிடுறாங்க. அப்புறம் இது அந்த ராஜுக்கு ஏன் இந்த மாதிரி அநியாயம் நடந்தது வச்சது அப்படின்னு கேட்ட வேலுமணி, அவரும் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு வச்சுட்டு நல்ல ஒரு மனிதர், சிவனுடைய பக்தர். யார்? வேலுமணிங்கிறவர். வேலுனா திருச்செந்தூர் வேலு. அப்போ அவரும் தட்டி காட்டினா எப்படி அவரை தட்டி கேட்கலாம், வைக்கலாம், அவருக்கு சப்போர்ட்டாக அவரையும் தூக்கி யூனியன் அவர் வீட்டுக்கு 10 பேர் அடிக்க போய் இப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னு வைங்களேன், ஒரு செப்பக்கட்டு தேவையில்லாத பழிகளை அவங்க மேலே போட்டு அவங்கள தூக்குறது, இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு முற்போக்கு அணி. 1000 பேர் சொல்கிறாங்க. ஆனால் செயல் வீரர்கள் அணியை பற்றி யாரும் எந்த விதமான குற்றச்சாட்டும் வைக்கலை. நல்லவர். அப்போ யார் ஜெயிப்பா? இந்த அணி 19 பேர் தானே ஜெயிப்பாங்க. அதான் 1000 பேரும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வரக்கூடாது, போதும், துரோகம், திமிரு,
இதை தவிர இவங்க வேறு எதுவுமே பண்ணல. இதெல்லாம் தட்டிக்கிட்ட இன்னொரு நண்பர் இருக்கிறார், அக்னி ராமச்சந்திரன். எல்லா தேர்தல் எலெக்ஷன்லையும் நிற்பார், பார்த்துருப்பீங்க. மீசையை அப்படி வச்சுட்டு ஜம்முன்னு அப்படி இருப்பார். அவரையும் கூப்பிட்டு அவரையும் டிஸ்மிஸ் பண்ணி ஒரு வருஷம் யூனியன்லேருந்து விலைக்கு இவங்க திருட்டை எல்லாம் போஸ்டர் அடித்து ஓட்டினார். அவங்களுக்கு இவங்க நல்லவங்களாக இருந்தால் எதுங்க அவர் அப்படி பண்ண போகிறாரு, ராஜி அப்படி பண்ண போகிறாரு, வேலுமணி அப்படி. இதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க 400 பேருக்கு மேலே இருக்கிறான். எல்லாரையும் கூட்டு லெட்ரு வாங்கிறது, எப்படி விரட்டுறது, சஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி துறை. இன்னொரு துறைன்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாகத்தில் போன எலெக்ஷனில் நின்றவங்க ஒரு 3 பேர் அவங்கள தூக்குறாங்க. எதிர் டீம் 6-7 பேர், மெஜாரிட்டியில் தான் முப்போக்காணி ஜெயிச்சிது. அப்போ அவங்கள ஏதோ ஒரு காரணங்களை காட்டி அவங்கள தூக்கி இவங்க ஆட்களை உள்ளே கொண்டு வந்து சன் டிவி ரமேஷ், ஸ்டூடியோ கிரீன் ராஜேந்திரன், சன் டிவி சுரேஷ் இவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்து, அப்போ இந்த மாதிரி அராஜகம் நிறைய நடந்துகிட்டு இருக்கான் முப்போக்காணி. அப்போ எப்படி இவங்க 2வது ஜெயிப்பாங்க, உள்ளே வருவாங்க? விடமாட்டாங்க 1000 பேர். செயல் வீரர்கள் அணியை பற்றி எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லை. நல்ல மனிதர்கள் 19 பேரும். தலைவர் சேது பாண்டியன், செயலாளர் சாம்பசிவம், பொருளாளர் ராம்பிரபு. அப்போ இவங்க எல்லாமே இந்த குற்றச்சாட்டுகள் இது எல்லாமே இவங்க திருடினதை எல்லாம் கொண்டு வந்து அம்பலமாக்கி 400-500 பேர்கிட்ட சைன் வாங்கி நல்ல மனிதர்கள். இதை தான் 1000 பேர்னு சொல்கிறாங்க. இதை ஃபயர் டிவி மூலயமா சிம்பெக்ஸ் யூனியன் நண்பர்களுக்கு, பெப்சி தொழிலாளர்கள் தெரிவிக்கணுமா வேண்டாமா? இன்றைக்கி சினிமாவிலே வந்து நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் யூனியன்னா அது மேனேஜர் யூனியன் தான். அப்புறம் பிஆர்ஓ யூனியன் இருக்குது, கேமராமேன் யூனியன், நடிகர் சங்கம், டைரக்டர் யூனியனு. இவங்களை எல்லாம் வேலை வாங்கிறது சிம்பேக்ஸ் யூனியன், தயாரிப்பு நிர்வாகிகள் சங்கம். இதை தான் ஸ்க்ரீனில் தயாரிப்பு மேல்பார்வையாளர் நம்பர் 1, தயாரிப்பு நிர்வாகிகள்னு சொல்லிட்டு 2-3 பேர் அப்படி வரும். அப்போ இந்த யூனியன் எலெக்ஷன் 8/6/2025 நாங்கள் கடந்த ஒரு எலெக்ஷன் டேட் அறிவித்ததில் இருந்து ஒரு 10 நாளாக எல்லா நண்பர்கள்ட்டையும் பார்த்து பேட்டி எடுத்து 2 பேர் 3 பேர் என்னமோ தாங்க அந்த முற்போக்கு அணியை இல்லைங்க அவங்க அப்படி இப்படி பட்டா கிடையாது, புறம்போக்கு இடம். அப்போ இவங்க சொல்கிறது எல்லாம் பட்டா இல்லாத இடத்த வாங்கி நாங்கள் ஒரு வருஷம் போராடுறோம். செயல் வீரர்கள் அணி அப்புறம் 1500 பேர், 1150 பேர் ஓட்டு போடுறவங்க ஒரு 1000 பேர்கிட்ட வந்து ஓட்டு போடுவாங்க. அப்போ இவங்கக்கிட்ட நம்ம பேட்டி எடுக்கும் போது இவங்க சொல்கிறது என்னென்னா, ஏன் நீங்கள் புறம்போக்கு இடத்த வாங்கணும்? நம்ம யூனியனில் இடம் தான் அங்கே இருக்குது, பண்டு இருக்குது, நல்ல இடமா வாங்கி கட்டியிருக்கலாமே. இதுதான் அவங்க வைக்கிற. அப்போ நீங்கள் சொல்லணும். அப்போ இந்த ஒரு 1.5 வருஷமாக நாங்கள் கண்டுபிடிச்சி போராடி பட்டாங்கிற பேரில் அப்போ அந்த இப்போ இருக்கிற யூனியன் சென்ட் கணக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற யூனியனுக்கும் பட்டாவுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு போலி பட்டா மாதிரி வாங்கி வச்சு கண் துடைப்புக்கு. அப்போ இவங்க எல்லாம் தோற்று வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக வராங்க பாருங்கள் 19 பேர் செயல் வீரர்கள் அணி. இவங்க வந்து இன்னும் நிறைய அந்த பொண்ணு விழா கொரோனா காலங்களில் பெப்சியில் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் ஆட்சியில் 5 கோடி ரூபா கொடுத்தாங்க. விஜய் சேதுபதி 1 கோடி, ரஜினி சார், கமல் சார், அஜித் சார், விஜய் சார், தனுசு, சிம்பு, ஏகப்பட்ட பண்டு. அப்போ இதெல்லாம் நம்ம கணக்கு கேட்கும்போது அந்த அக்னிங்க ஒரு கணக்கு அவரை கூப்பிட்டு விரட்டுறது, அவரை தூக்குறது, இது எந்த விதத்தில் நான் அந்த ராவுத்தர் பிலிம்ஸ் ராஜிங்கிறவர் அவரையும் கூப்பிட்டு விரட்டி அப்போ யாருமே கேட்கக்கூடாதா? எதிரியை வந்து இந்த முற்போக்கு அணி நிறைய உருவாக்கி வச்சுருக்காங்க. செயல் வீரர்கள் அணி இந்த சைடு பார்த்தீங்கன்னா அன்பு, நட்பு, பாசம் எல்லாத்தையும் அரவணைச்சி போவான். அப்போ எப்படி முற்போக்கு அணி வரணும்னு 1150 பேர் நினைப்பாங்க, 1000 பேர் நினைப்பாங்க. அதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ எலெக்ஷன், சிம்பெக்ஸ் யூனியன் எலெக்ஷன் முற்போக்கு அணியா செயல் வீரர்கள் அணியா. நான் சொன்னது பேசுனது எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க யார் மேலே தப்பு இருக்குது, யார் மேலே தப்பு இல்லை. அப்போ எப்படி இவங்க வந்து ஜெயிச்சு, அதுவும் போக எலெக்ஷன் வந்து இப்படி தான் பிரச்சாரம் பண்ணணும். யார் பாலகோபி சொல்கிறார், தலைவர் முற்போக்கு அணியில். ரொம்ப வல்கராக பேசக்கூடாது, நாகரிகமாக பேசணும். எலெக்ஷனில் எப்படி பிரச்சாரம் பண்ணணுமோ இவங்க அதட்டு தாங்க மீறி வெளியில் இருந்து அந்த நீக்கப்பட்டவங்கள்னு சொல்லி அக்னி, வேல்மணி, ராஜ் இவங்களுடைய வாய்ஸ் மெசேஜெல்லாம் குரூப்பில் போட்டீங்க அப்படின்னா அவங்கள யூனியனில் இருந்து நீக்கப்படும், அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். எலெக்ஷனில் நிற்கிறவங்க அதை போட்டால் அவங்கள எலெக்ஷனில் நிற்க விடாமல் ஆக்குவோம்.
ஏன்னா இவங்க செஞ்ச தப்புகள் எல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இது எந்த விதத்தில்னா இந்த மாதிரி தான் கொடூரமாக போயிட்டுருக்கு. முற்போக்கு அணி 19 பேர் இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க 1000 பேர். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே மைனஸாக சொல்லலை செயல்களர்கள். அதேமாதிரி சுயேட்சையாக நிற்கிறாங்க. நல்லா கேட்டுடுங்க. சொக்கலிங்கம் அப்படின்ட்டு. சொக்கலிங்கம் யார்? வெற்றிமாறனுடைய கம்பெனி மேனேஜர். தனுசு படம், அப்புறம் அந்த அஜித் படம் இதெல்லாம் பண்ணக்கூடிய அவர் சுயநலம். அவருக்கு இந்த ராவுத்தர் ஃபிலிம்ஸ் ராஜி போன ட்ரிப்லாம் எவ்வளோ கேன்வாஸ் பண்ணி அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு 1000% இல்லைங்க 2000% உழைச்சாங்க. அவரையும் இவர் தூக்கி இவங்களோட சேர்ந்து முற்போக்கு அணி கூட சேர்ந்து அங்கே சால்ராட்டிக்குது. ராஜிக்கிட்ட வந்து அப்படி பேசுறது இப்படி பேசுறது. இல்லை நீங்கள் அவங்கள எடுத்துருவோம். அங்கே உள்ளே போனால் யூனியன் உள்ளே போனால் அவரை தூக்குங்க வைங்க. இவன் ஒரு சுயநலவாதி. அவன் வயிறு நிறைஞ்சா போதும் இப்படின்னு சொல்கிறாங்க 1000 பேர். சொக்கலிங்கம் சுயேட்சையாக பண்ணிக்கிறார் துணைத் தலைவர். அதேமாரி ஸ்டூடியோகிரின் ராஜேந்திரன் அவரும் அதே மாதிரி தான் இவங்க கூட சால்ரா அடித்து. அப்போ இவங்களாம் நினச்சா அந்த பட்டாயில் 2 கோடி தேடி இருக்கீங்க வைக்கிறேன், எங்களுக்கு அந்த பதவி வேண்டாம், ராஜினாமா வச்சுட்டு போயிருக்க வேண்டி தானே. கன்ஃபார்ம் ஆகிட்டுங்க. இப்போ தானே ஏதோ பட்டாங்கிற பேரில் ஒரு போலியாக ஒன்று எடுத்து வச்சுருக்குறாங்க. ஏன் போக மாட்டாங்க அந்த சுரேஷு. அதேமாதிரி இந்த நாகராஜுங்கிற ஒரு பொருளாளருக்கு நிற்கிறார். யார்? இந்த ராஜேந்திரன், ஸ்டூடியோகிரி ராஜேந்திரன் கூட. அவர் போன ட்ரிப்பு முற்போக்கு அணியில் இருந்து அமோக ஓட்டு ஜெயிச்சுட்டு உள்ளே போய் உட்காந்தவர். அப்போ அவரை தூக்குறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த அணியில் வந்து சொல்லணுமா, வருத்தப்பட இவங்கெல்லாம் செய்ய என்னன்னு கேட்டிருப்பாங்கல்ல. இல்லை, அவர் பையன் கல்யாணமா, அப்புறம் இந்த ராஜேந்திரங்கிறவர் ஏதோ ஒரு பண்டு கொடுத்தாங்களாம், அதனால் அந்த பதியை இவருக்கு கொடுத்தானா இப்படின்னு 1000 பேர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ இப்படி தான் இதை நோக்கி தான் இப்படி கொடூரம் துரோகம் திருட்டு முற்போக்கு அணி. செயல்வீரர்கள் அணியை பற்றி யாருமே குத்தம் சொல்ல. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க சிம்பாக்ஸ் யூனியன் நண்பர்களே. நம்ம ஓட்டு விழக்கூடியது 1150 பேரில் 800-700 ஓட்டு விழும். அந்த 700-800 ஓட்டும் செயல் வீரர்கள் அன்றைக்கி தான் நாங்கள் போடுவோம் அப்படின்னு 1000 பேர் 800 பேர் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஃபயர் டிவி மூலயமா நாங்கள் ஒரு 5 நாளாக அழைச்சி ஒவ்வொரு வீடாக போய் ஒவ்வொரு படம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் பேட்டி எடுத்து சேகரித்த நியூஸு தான் ஃபயர் டிவி மூலயமா நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ 8/6/2025 சிம்பாக்ஸ் யூனியன் சினிமாலேயே நம்பர் 1 ப்ரொடியூசர், டைரக்டர், ஆர்டிஸ்ட்டை கமிட் பண்ணது, லொக்கேஷன் கமிட் பண்ணது, அதாவது சீக்கிரம் எந்திரிச்சு லேட்டாக படுக்கக்கூடியவங்க சிம்பாக்ஸ் யூனியன். எப்படி? மேனேஜர்ஸ். அப்போ அதுங்க நல்லா அந்த யூனியன் நல்லா இருந்தால் தான் பாக்கி உள்ள யூனியன் எல்லாம் நல்லா இருக்கும். அதேமாரி பெப்சியில் பாருங்கள், தலைவர் ஆர்கே செல்வமணி கூட சேர்ந்து இந்த சிம்பாக்ஸ் யூனியனில் உள்ள தலைவர், செயலாளர், பொருளாளர் அங்கே சிங்கி அடிச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அவங்க கூட சேர்ந்து தயாரிப்பாளர் சங்கத்தை அங்கே போய் முற்றுகை விடுவோம், அதை விடுவோம், இதை விடுவோம்னு சொல்லி அவர் எவ்வளோ சொல்கிறார் முரளி சார். அதான் அருமையான டைப்புங்க. தொழிலாளருக்கு வேண்டி என்ன வேணாலும் பண்ணலாம். சிஎம்கிட்ட பேசி இந்த கலைஞர் 100ன்னு ஒன்று நடந்து அதுக்கப்புறம் வரேன். அப்போ முற்றுகை விடுவோம் வைப்போம்னு சொல்லிட்டு இப்போ அங்கே வேறு ஒரு யூனியன் ஆரம்பித்து தொழிலாளர்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பெப்சி தொழிலாளர், சிம்பாக்ஸ் யூனியன் தொழிலாளர்லாம் எப்படி வேலை? அதுக்கு காரணம், மூல காரணம் யார்? பாலகோபி சாமிநாதன், ராஜ்குமார், ஆர்கே செல்வமணி. இப்போ குத்துது கொடையுதுன்னு போராட்டம். அது எப்படி ஆள் எடுக்கலாம், நாங்கள் தான் வேலை பார்ப்போம். இதையும் குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க சிம்பாக்ஸ் யூனியன் உறுப்பினர்கள். ஒரு 800, 1000, 1150 பேர்கிட்ட நாங்கள் பேட்டி எடுத்துருப்போங்க. அப்போ இவங்க ஜெயிக்கக்கூடாது முற்போக்கு அணி. கலைஞர் 100ன்னு ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, நல்லா கட்டுக்கிடுங்க. அது ஃபுல் பொறுப்பு வந்து முற்போக்கு அணி, பாலகோபி, சாமிநாதன், ராஜ்குமார் இவங்க டீம் தான் நடத்தினாங்க. அந்த சண்டே ரமேஷ், சொக்கலிங்கம், அது ஃபுல்லாக சொதப்பல். இவங்க ஒரு பட்ஜெட் போட்டு இவ்வளோக்குள்ளே முடிக்கணும் தயாரிப்பாளர் சங்கம், இவங்க பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் 10 மடங்கு அதிகமாக செலவு இழுத்து விட்டு டிக்கெட்டு யாருக்குமே கொடுக்கல. லட்சக்கணக்கான டிக்கெட்டை கொண்டு கொளுத்துனாங்க. இதையும் குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. 800-1000 பேர் சிம்பாக்ஸ் யூனியனில். அதுக்கு மூல காரணம் யார்? இவங்க. அதை பண்டு வரல, வைக்கலை, தொழிலாளருக்கு பணம் கொடுக்கல. யார் உங்களை அகலகால வைக்க சொன்னால்? அவங்க ஒரு 5 கோடி ரூபாய்க்குள்ளே முடிக்கணும் இந்த ஃபங்க்ஷனை.
லாபம் ஒரு 3-4 கோடி ரூபா பாருங்கள். இப்படி சொல்லும் போது நம்ம 3 கோடி 3.5 கோடிக்கு தான் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை வந்து சிறப்பாக பண்ணியிருக்கணும். அதை நான் போயிருந்தேங்க. எவ்வளோ கேரவன் காட்டுக்குள்ளே செட்டை போட்டு சங்கர் சார் படம் மாதிரி, முருகதாஸ் படம் மாதிரி, ஐயோ செலவை இழுத்து. இதுக்கு மெயின் காரணம் பாலகோபி, சாமிநாதன், ராஜகுமார், முப்போகணியில் சொக்கலிங்கம், நம்ம சுடியகரின் ராஜேந்திரன், செல்லத்துறை, அசோக்கு, இவங்கெல்லாம் முன்னால் இருந்து அப்படி. ஏன்னா ஒவ்வொரு செலவு பண்ணால் தானே ஓவராக திருட முடியும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. யார்? சிம்பாக்சி யூனியன் உறுப்பினர்கள். அப்போ இப்படிலாம் இருக்கும்போது இவங்க எப்படி ஜெயிக்கலாம்? செலெக்ஷன் நின்றுக்கவே கூடாதுங்க. இது என்ன ஜட்ஜிக்கிட்ட போய் நாங்கள் முறையிடுவோம் வைப்போம், அது ஒரு டீம்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் செயல் வீரர்கள் அணி சேது பாண்டியன், சாம்பசிவம், ராம் பிரபு அருமையான ஆள்கள். இவங்களை பற்றி எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லை. நல்ல மனிதர்கள், உழைப்பாங்க, ஹெல்ப்பு, உதவி இதை தான் பெருமையாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க வரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னமும் நிறைய திருட்டு நடந்திருக்குங்க. இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு 2.5 கோடி ரூபா புறம்போக்கு இடம் சிம்பாக்சி ஒன்று. அப்போ பொண்ணு விழா, பொதுக்குழு அப்பப்போ நடத்துறது, இதெல்லாம் நம்ம இவங்க வந்து தோண்டும்போது இப்போ இருக்கிற ஃபண்டு 8 கோடி ரூபா 9 கோடி ரூபா, நான் இதோட 3 மடங்கு 20-25 கோடி ரூபா போகும். ரிட்டையர்மெண்ட் ஏதோ 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு பீத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவர் பாலகோபி இவங்கெல்லாம் அந்த டீம்லாம் மனசு வச்சுருந்தாங்கன்னா அன்றைக்கி 7 லட்சம் 8 லட்சம் கொண்டு வந்துடுவோம் ரிட்டையர்மெண்ட்டு. இதையும் சொல்லி வருத்தப்படுறாங்க 800-1000 பேர். அப்போ முற்போக்கு அணியாக செயல் வீரர்கள் அணியாக கொஞ்சம் நினச்சி பாருங்கள். பெப்சி தொழிலாளர்களே, சிம்பாக்சி யூனியன் தொழிலாளர்களே, ஃபயர் டிவி எலெக்ஷன் கருத்து கணிப்பு 100% இல்லை 1000% இந்த கருத்து கணிப்புலாம் கேட்டுட்டு அமோக வெற்றி வாய்ப்பு செயல் வீரர்கள் அணிக்கு இருக்குது அப்படின்னு 800 பேர் 1000 பேர் சொல்கிறாங்க. முற்போக்கு அணியில் ஒருத்தர் கூட ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு துரோகம், கொடுமை, எப்படி திருட்டு, புது மெம்பரை மதிக்கிறது கிடையாதான், சின்ன படம் பண்ணுறவங்களும் மதிக்கிறது கிடையாது, எல்லாரையும் தூக்குறது, டிஸ்மிஸ் பண்ணுறது, சஸ்பெண்ட் பண்ணுறது, இதே பொழப்பாக தான். ஏன்னா என்ன நம்மளை ஏற்றி யாரும் கேட்க மாட்டாங்க. பெரிய படம் பண்ணுறோம், பவர் இருக்குது, பணம் இருக்குது அப்படின்னு அப்படி தூக்கி விட்டுட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்குறாங்க. அப்போ இவங்கள விரட்டணும். விரட்டி சட்டம் தன் கடமையை செய்யுன்னு சொல்லிட்டு இந்த 19 பேரும் பயங்கரமாக போராடுவாங்க. செயல் வீரர்கள் அணி முற்போக்கு அணியை விரட்டணும், ஓட விடணும் இப்படின்னு யார் 800-1000 பேர் சிம்பாக்சி யூனியனில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எனிவே ஃபயர் டிவி உங்கள் நண்பன் ரமையா சரோஜாராஜ். சிம்பாக்சி யூனியன் 800-1000 பேர் வாழ்த்துறாங்க, வணங்குறாங்க செயல் வீரர்கள் அணி. அவங்க எல்லாரும் ஜெயிக்கட்டும், மாபெரும் வெற்றி பெறணும், இவங்க நினச்ச காரியம் தொழிலாளருக்கு நல்லது நிறைய நடக்கணும் அப்படின்னு ஃபயர் டிவி மூலயமா நானும் வாழ்த்துகிறேன், வழங்குகிறேன். செயல் வீரர்கள் அணிக்கு அமோக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க, வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபயர் டிவி நான் கருத்து கணிப்பில் சொல்கிறேன். ஏன்னா இவங்கள்ட்ட பேசினதை வச்சு நான் சொல்கிறேன். எனிவே 8/6/2025 மறுநாள் யார் யார் வச்சுருக்காங்கங்கிறத ஃபயர் டிவி மூலமாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். ராமையா சரோஜாராஜ். ஃபயர் டிவி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.